முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. இப்போ நானும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிறத மறைக்க முடியுமா? அது உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேலே வேலை செய்யறது இல்லையா? ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சபாண்டவர்கள் பெங்களூரில் வாழ்ந்திருக்காங்க, சிவன் கோவில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இது உண்மை தான். அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமாக அவங்க ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க தமிழருங்க தான்ட்டு கல்வெட்டில் பதிச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே என்ன ரகசியம் இருக்குன்ட்டு இன்னும் அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியலை. அங்கே இருக்க ரகசியம் பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நான் சொல்கிறேன். அங்கே இருக்க கோவிலில் அங்கே விசாரிக்கும் போது சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அந்த சந்திரன் ஒரு சைடு சூரியன் இருக்குது, சூலம் இருக்குது. இது எல்லாமே தமிழில் தான் எழுதியிருக்கு. கீழே 2 முதல்ல இருக்கும், யானை இருக்குது. இது எதை குறிப்பிடுதுன்றது தெரியல. பட் ஆனால் அங்கேருந்து இங்கே வாழ்ந்து இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்ததுக்கான எல்லா அடையாளமே பின் டு பின் அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் அந்த கோவில், இந்த சிவன் கோவில். உள்ளே அவங்க 5 பேருக்கான தங்கின இடம் எல்லாமே இருக்குது. நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். இங்கே பாருங்கள், எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. இது விபூதி போட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பட் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேங்க என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கோவிலில் ஒரு பாம்பு இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த கோயிலை பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே இந்த கோவிலுக்கு யாருமே வரக்கூடாது, அந்த பாம்பு யாரையுமே இங்கே வரவும் விடாது. அது மாதிரி அந்த ஊருக்காரங்க யாரும் அந்த கோவிலுக்கு யாரும் அதிகமாக போக மாட்டாங்க. வெளியிலேருந்து வரவங்க தான் அதிகமாக இந்த கோவிலுக்கு போகப்படுது. அதுக்கான சாபனம் ஏதோ இருக்குது அப்படின்ட்டுலாம் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. அந்த ஊரில் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு போனாக்கா அவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்காது அப்படியெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லை அந்த கோவிலை யாரையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படியா, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குட்டி குட்டியாக தெரிகிற இந்த 5 இடம் தான் அந்த 5 பாண்டவர்கள் தங்கியிருந்த ரூம்ஸு. அவங்க தங்கின இடத்துல ஒரு லிங்கம் வச்சுருக்குவாங்க. அந்த லிங்கத்துக்கு அவங்க பேர் பதிச்சு அந்த லிங்கத்தோட பேர் இருக்கும். இது அந்த கிணறு, அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிணறு அது. இது பாருங்கள், திரௌபதியும் பாஞ்சாலியும் இருந்த ரூம் தான் இந்த ரூமு. அவங்க யூஸ் பண்ண அம்மி எல்லாமே அங்கே தான் இருக்குது. இது பேக் சைடு, கோவில் பேக் சைடு. இங்கே போட்டிருக்காங்க பாரு, அங்கே பாம்பு இருக்குது, நைட்டில் யாரும் வரக்கூடாது அப்படின்றத போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் திருப்பி பீமர் லிங்கம் பார்த்துட்டு வந்தோம். அவர் மட்டும் கோச்சிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அவருக்கு ஒரு ரூம் பதிச்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த கோவிலில். அங்கே போயிட்டு வந்த பிறகு அது என்னன்னு தெரியல, சிவனோட ஆசீர்வாதம் எல்லா லிங்கமும் திறந்து இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இந்த பீமர் இருந்த இடம்னு சொல்லப்படுது. முதல்ல இங்கே போகிறதுக்கு கொஞ்சம் இது மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லு சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கல் பதிச்சிருக்காங்க. இங்கேயும் தமிழில் எழுதியிருக்கு. இங்கே 2 யானை இருக்கும், அந்த கல்லில் 2 யானை இருக்கும், இது எழுதியிருப்பாங்க. இங்கேருந்து அப்படியே நேராக போனால் இருக்குது. இது அந்த கோவிலுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, ஏதோ வீட்டோட ஸ்டெப்ஸு. இது மேலே கல் இருந்துச்சு. நாங்கள் ஏறி போய் பீமர்லிங்கில் பார்க்கணும் அப்படின்னுட்டு ஏறிட்டு போயிட்டு பார்த்தோம். பாருங்கள், இந்த வழி தான். இதுதான் பீமர்லிங்கம். ரொம்ப 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 அழகாக இருப்பார். எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பழமையான சிவன் கோயில்னால் எனக்கு ரொம்ப க்ரேஸ் ஜாஸ்தி. அதனால் பீமர்லிங்கத்தை பார்த்து நல்ல மாதிரி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன். நீங்கள் பாருங்கள், பீமர்லிங்கம் இது தான். கொஞ்சம் கூட அந்த பிளேஸ் இம்ப்ரூவ் பண்ணல. இப்போ தெரியுதா நான் எதுக்கு சொன்னேன்னுட்டு? நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணல. அந்த முதல்லலாம் போய் என் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த பில்லெல்லாம் வெட்டிட்டு அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு சிவனுக்கு விளக்கு போட்டு வருவாங்க இந்த கோவிலில். அப்போலேருந்தே
நானும் வந்து ரொம்ப நாளாக இங்கே போய் விளக்கு போட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நான் போய் விளக்கு போட்டு அப்பாவை நல்ல மாதிரி பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன். பீமர்லிங்கத்தை பார்த்து திருப்பி கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்தோம். இங்கே திரௌபதியும் பாஞ்சாலியும் தங்கியிருந்த இன்னொரு பிளேஸ் இருக்குது. இது எப்போவுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இந்த வழியாக பார்க்க தெரியுதான்னு தெரியல. குட்டி சிவலிங்கம் சின்னதாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் அவங்க தங்கியிருந்தாங்க. இந்த ஒரு லிங்கம் இருக்குது இல்லைங்களா, இது எனக்கு ரொம்பவே எமோஷ்னல். நான் சிவன் பைத்தியமானதுக்கான இந்த லிங்கம் தான். ஒரு நாள் மழை வந்துச்சுன்ட்டு போயிட்டு நிற்கும் போது தான் இந்த முதல்ல இந்த கோயிலில் உள்ளே போயிட்டு நாங்கள் நின்றுந்தேன். இந்த கோவிலில் வந்து போயிட்டு நிற்கும் போது அப்போ இந்த கோவிலுக்கு ஒரு கதவு கூட கிடையாது, எதுவுமே இல்லை. மழை வருதுன்ட்டு போயிட்டு நிற்கும் போது தான் இந்த லிங்கத்தை நான் பார்த்தேன். பார்த்துட்டு சும்மா நின்றுட்டு திருப்பி பார்க்கும்போது லிட்ரலி அதில் வந்துட்டு சிவனோட முகம் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். என் பழைய ஃபோனில் 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இப்போ இல்லை. இந்த கிணறு பாருங்கள், அவங்க வாழ்ந்துட்டு இருந்த கிணறு. இது எல்லாமே அம்மி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா அந்த கல் அதெல்லாமே இன்னும் அங்கே தான் இருக்குது. ஒரு இன்ட் கூட அந்த கோவிலேருந்து யாரும் எடுத்துகிட்டு போகல. இன்னமும் அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் அவ்வளோ ஒரு பயபக்தி இருக்குது அந்த கோவில் மேலே. அந்த ஊர் மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி. ஒரு கேட் இல்லைங்க அந்த கோவிலில், எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த கோவிலில் எதுவுமே இன்னும் வந்து யாரும் எடுத்துகிட்டும் வெளியே போகல. அந்த மாதிரி ஒரு டெம்பிள். பட் இங்கே சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோவில் வந்தால் ரொம்ப நல்லது நடக்குது. ரொம்ப பழமையான சிவன் கோயில். இந்த கோவிலில் சிவன் சக்தி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டெம்பிள் இந்த டெம்பிள். இதுதான் மூலவர் லிங்கம். ஃபோனில் பார்க்குற தொட்டு உங்களுக்கு தெரியல. அந்த பாம்பு அப்படியே நம்ம பார்த்தா கம்பீரமாக 5 தலை பாம்பு அப்படியே சிவன் முன்னாடி வந்து அப்படியே ஆவேசமாக அப்படி நின்று பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த லிங்கம் அப்புறம் பார்க்கலாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போனால். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து அந்த கோவிலை பற்றி என்ன பேசப்படுதோ அந்த விஷயந்தான். இந்த கோவிலோட முழு ஹிஸ்ட்ரியை பற்றி நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த கோவில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு அந்த கோவில் பற்றின்றத உங்களுக்கு தெளிவாக எல்லாமே கொடுக்குறேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து இந்த கோவிலை பற்றின உண்மையை வந்து அந்த கோவில் பூசாரியே சொல்லுவார். அந்த கோவிலை பற்றி உண்மையை நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.